இன்றைக்கி தலிகைக்கு வந்து கத்திரிக்காய் ரசமும் பீன்ஸ் போட்ட கருமதம். ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வைக்கலாம். அது இந்த குட்டி குட்டியாக கத்திரிக்காய் இருந்தது, ஒரு 5-6 இருந்தது, 7-8ன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்படி நறுக்கின்றிருக்கேன், நல்லா நறுக்கின்றிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் வந்து துளியூண்டு புளி, ஒரு தக்காளி, அப்புறம் வந்து இது வந்து துவரம்பருப்பு வறுக்க என்ன பண்ணியிருக்கேன், வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு அந்த ஜலத்தை மட்டும் எடுத்துட்டுருக்கேன். வறுக்கிறதுக்கு என்னென்னா 1 ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 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 1/4 டீஸ்பூன் மிளகு, எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மிளகா, துளியூண்டு தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துன்ட்டு நல்லா நைஸாக அரைச்சுட்டுருவேன். அதுதான் கத்திரிக்காய் ரசம். ஆமாம். இது இப்போ இந்த இருக்குது இல்லையா, இதில் வந்து புளி போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன், துளியூண்டு பெருங்காயமும் போட்டு ஜலமும் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். இதை தனியாக வதக்கிக்கணும். ஓகே, இது வந்து ரசத்துக்கு. பொறுத்தல் வந்து நார்மல் பொறுத்தல் தான். பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் துவரம்பருப்பு கொஞ்சம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் முக்கால் வெந்திருக்கும் அந்த மாதிரி துவரம்பருப்பு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகா. அரைக்கிறதுக்கு வந்து 2 பாதாம் பருப்பு, தேங்காய், கொஞ்சோண்டு மிளகாப்பொடி. ஓ, பாதாம் போடுவியா? தேங்காய் இல்லை, ஆனால் 2 பாதாம் பருப்பு போட்டுருங்க. ஓ, புளி, தக்காளி, மஞ்சப்பொடி, உப்பு. இந்த அடுப்பில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை நேசாக வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதை போடணும், அவ்வளோதான். அதுதான் கத்திரிக்காய் ரசம். அப்படியா? நல்லாயிருக்கும். அது நம்ம இந்த நிறைய வந்து முருங்கைக்காய் நிறைய காய்க்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ரசம் பண்ணோம் இல்லையா, அதேமாரி கத்திரிக்காய். அவ்வளோதான் முருங்கைக்காய் ரசம். அது கத்திரிக்காய் ரசம். இது வந்து ரொம்ப கத்திரிக்காய் பிடிச்ச வாழ்க்கை, ரசம் பிடிச்ச வாழ்க்கை, சில பேர் குழம்பு பிடிக்காது இல்லையா, அப்போ இந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆமாம். அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும், இது வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி அடுப்பில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகா, வெங்காயம். இது சாதாரண பொருத்தல் தான். கடுகு வெடிச்சோடனே இந்த கருவேப்பிலையும் இந்த பீன்ஸையும் போட்டுருவேன். போட்டு லேசாக ஜலம் தெளித்து உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு அது வேகணும். அப்புறம் இதுக்கு 2 போட்டேன். கத்திரிக்காய்க்கு வேகமாக 2 போட்டால் உள்ளே போக மாட்டேன். இந்த ரசம் இல்லையா, ரசங்கள் வறுக்கிறதுக்கு சுமார் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு வறுத்தோன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துடலாம். வறுத்துட்டு அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் வதங்கிருக்கு இல்லையா, இப்போ இந்த ஜலத்தில் போட்டு உண்டு, புளி ஜலத்தில் போட்டு கொஞ்சம் தொட்டு பார்த்து வேகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொடியை போட்டுட்டு அந்த பருப்பு ஜலத்தை விட வேண்டியதான். இது வேகட்டும். இது 2 சும்மா சுற்றி தின்றேன். அந்த பொடி வறுத்துல அரைச்சா இல்லையா, அதை போட்டுக்கிட்டேன். ஓகே, நல்லா வெந்துடுத்து. அந்த துவரம்பருப்பு வேக வச்சேன் இல்லையா, அதை போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் மிக்சியில் போட்டுனேன் இல்லையா, பாதாமும் 2 மிளகாப்பொடியும் அதையும் போட்டு நல்லா இருக்காது. ரசத்துக்கு ஒரு ஜலம் மட்டும்தான் எடுத்துருக்கேன். அதை புழிஞ்சிட்டு அந்த துவரம்பருப்பு தான் அது இதில் போட்டிருக்கேன். அப்படியா? ஆமாம். இந்த பாருங்கள், இது நல்லா வெந்துடுத்து. இந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துடுத்து. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த அந்த பருப்பு ஜலம் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு இது பண்ணணும். கொஞ்சம் கொதிக்கணுமா? நம்ம பொங்கி வரணும். பொங்கி வரும்போது அப்படியே கடுகு ஜாலிச்சு கொட்டிட்டு இறக்கிடணும். இறக்க வேண்டியது. இந்த குழம்பு பிடிக்காதா இந்த ரசம் கழுவு சாப்பிட்டா நல்லா பொறுத்தலும். அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் டேஸ்டி. ஆமாம், ரொம்ப சிம்பிள். பண்ணுறது ஈஸி, டக்குன்னு ஆகிடும். பொங்கட்டும். பொங்கினோடனே இது போட்டுட்டு 2 இது வச்சுருக்கேன், கொத்தமல்லி அதையும் போட்டுருவாங்க தான். இந்த ரசம் வந்து நிறைய பேர் பிடிக்கும்.
நம்ம இதுக்கு முன்னால் இது போட்டுக்கலாம், முருங்கைக்காய் ரசம் போட்டதில்ல? போடலாம் நினைக்கிறேன். ரசம் எதுவுமே நம்ம காமிக்கிறதுல அவ்வளோ நினச்சேன். ரீசெண்டாக காமிக்கிட்டு அப்புறம் தானே பண்ணுறேன். ஆமாம், முருங்கைக்காய் ரசமும் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் ரசம் நான் ஒரு தடவை பண்ணுவேன். பண்ணுங்க. நமக்கு மனப்பாடம் எடுத்துல பார்த்து பண்ணேன். நான் பண்ணுறேன். பெருங்காயம் கூட 2 போட்டால் வாசனை இருக்கும். இது வந்து கட்டி பெருங்காயமா? இல்லை, கட்டி பெருங்காயம் இது. இதுதான் கட்டி பெருங்காயம். இந்த பொடிக்கெலாம் பண்ணுறது. இது வந்து கிறிஸ்டல் பெருங்காயம். சூப்பராக இருக்குது. இந்த ரசம் இதெல்லாம் போடும்போது எடுத்துகிட்டு போட்டு விட்டு அப்புறமா சாப்பிட்றோம் இல்லையா, நல்லா கரைஞ்சிட்டு வாசனையாக நல்லாயிருக்கும். இது பொறுத்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆயிடுத்து. இதுவும் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, பொங்கட்டும். பொங்கினதுக்கப்புறம் தான் பொங்கும் பார்த்து விடணும். ஆயிடுச்சு. ஈயசம்பில் கத்திரிக்காய் ரசம். கத்திரிக்காய் ரசமும் பீன்ஸ் கறி தான் ரெடி. ஆமாம். ஓகே, தேங்க்ஸ் சேஷு. ஓகே.